Hey guys, I'm Ash. You are watching C4 Tech Tamil. In this video, OPPO புது Flagship phone Find X5 Pro பத்தி பார்க்க போறோம். முதல்ல unbox பண்ணலாம். அப்புறம் OPPO இதுல என்ன ஸ்பெஷலா எடுத்துட்டு வந்திருக்காங்கங்கறத பார்க்கலாம். ஓபன் பண்ண உடனே உள்ள இந்த black insert இருக்கு. இதுல SIM ejector tool, premium serviceக்கு ஒரு card, regular informational booklets multiple languagesல அது போக ஒரு soft case இருக்கு. இதில் உள்ள cloudy finish எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா இந்த Find X5 Proக்கு இது நல்லா செட் ஆகும் போல தான் இருக்கு. சரி, இப்போ அந்த ப்ரொடெக்டிவ் கவரை ரிமூவ் பண்ணலாம். இது செராமிக் ஒயிட் வேரியண்ட், ஒரு கிளேஸ் பிளாக் ஆப்ஷனும் கொடுக்குறாங்க. பட் எனக்கு பர்சனலாக இந்த செராமிக் ஒயிட் இன்னும் பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா இனிஷியல் ரிவ்யூஸ் வச்சு பார்க்கல இதில் தான் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கம்மியாக பிக்கப் ஆகிற மாதிரி தெரியுது. சரி, இப்போ இந்த ஸ்க்ரீன் ப்ரொடெக்டரை ரிமூவ் பண்ணுவோம். அந்த ஸ்க்ரீனை பற்றி டீட்டெயில்டாக பார்க்குறதுக்கு முன்னாடி பாக்ஸில் வேறு என்ன இருக்குன்னு பார்த்தா ஒரு USB Type A to Type C கேபிள், ஃபைனலாக 80 வாட் சூப்பர் வூக் சார்ஜர். சார்ஜ் டைமிங்ஸ் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஜென்ரலாக ஒரு ஃபோனை திருப்பி சார்ஜ் பண்ணையில் அந்த பேட்டரி ஹெல்த் டிப்ளீட் ஆகும். இதுக்கு இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் 80% பேட்டரி ஹெல்த் ஆகுது 800 சைக்கிளுக்கு அப்புறம் இருக்கணுங்கிறது தான். பட் இங்கே OPPO 1600 சைக்கிளுக்கு அப்புறம் கூட 80% பேட்டரி ஹெல்த் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இந்த சார்ஜிங் ஸ்பீட் நல்லா தான் இருக்குது, 50% சார்ஜ் 12 நிமிஷத்தில். பட் இப்போ தான் ரீசெண்டாக 150 வாட் 240 வாட் சூப்பர் வூக் சார்ஜிங்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ அது கூட கம்பேர் பண்ணையில் அந்தளவுக்கு இருக்க மாதிரி தெரில. பட் எனிவேஸ் 80 வாட்ஸ் ரொம்பவே நல்ல விஷயம். 50 வாட்ஸ் ஏர்வூக்கும் கொடுக்குறாங்க. அதாவது அவங்களோட ப்ராப்ரைட்டரி வயர்லெஸ் சார்ஜிங், ஃபுல் சார்ஜ் 47 நிமிஷத்தில் ஒயர்லெஸ்ஸாக எடுத்துகிட்டு வர முடியும். இது போக ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் 10 வாட்ஸ் வரைக்கும் இருக்குது. உங்களோட பெரிஃபரல்ஸ், இயர்ஃபோன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது சார்ஜ் பண்ணணுன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபோனை கையில் எடுத்த உடனே நோட்டீஸ் பண்ணுற முதல் விஷயம் ஹெஃப்ட். இதோட வெயிட் கிட்டத்தட்ட 220 கிராம்ஸ். ஸோ லைட்டான ஃபோன்லாம் கிடையாது. பட் இந்த செராமிக் பேக் இருக்கிறதுனால ரொம்ப நல்ல இன்ஹேண்ட் ஃபீல் இருக்குது. ப்ளஸ் திக்னஸ் வெறும் 8 மில்லிமீட்டர்ஸ் தான். ஸோ கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருந்துச்சு. இந்த பேக்கை க்ளோஸாக பார்த்தீங்கன்னா அந்த கேமரா அப்படியே பேக்கில் மெல்ட் ஆகிற மாதிரி இருக்குது. டிசைன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இப்போ அந்த கேமராவை பற்றி இன்னும் அதிகமாக பார்க்குறதுக்கு முன்னாடி டக்குன்னு பிளேஸ்மெண்ட்ஸ் பார்ப்போம். லெஃப்ட்டில் வால்யூம் கீஸ் இருக்குது. டாப்பில் வெறும் செகண்டரி மைக்ரோஃபோன் மட்டும்தான். பவர் கீ அந்த க்ரீன் ரெனோ ஆக்சென்ட்டோட இது ரைட்டில் கொடுத்துருக்காங்க. பாட்டமில் ப்ரைமரி ஸ்பீக்கர், USB Type C போர்ட், ப்ரைமரி மைக்ரோஃபோன், அது போக ஒரு ட்ரே. இந்த ட்ரேயில் 2 5G நானோ சிம்ஸ் தான் போட முடியும். மைக்ரோ SD சப்போர்ட் இல்லை. பட் ரப்பர் கிராமெட் இருக்குது இங்கே Find X5 Proக்கு அஃபிஷியல் IP68 ரேட்டிங் இருக்கிறதுனால. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இயர் பீஸ் இது ஒரு ஸ்பீக்கராகவும் டபுள் ஆகுது. ஸோ ஸ்டெரியோ ஆடியோ அவுட்புட் இருக்குது. இது நல்லா லவுடாக கிளியராக இருந்துச்சு. இதுக்கு கீழே இந்த டிஸ்பிளேவை பார்த்தா இது ஒரு 6.7 இன்ச் AMOLED பேனல், Quad HD ப்ளஸ் ரெசல்யூஷன், 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட. பிக்சல் டென்சிட்டின்னு பார்த்தா 525 பிக்சல்ஸ் per inch. ஸோ நல்லா ஷார்ப்பான பேனல். இது ஒரு LTPO பேனல் கூட. ஸோ தேவைன்னா இந்த ஃபோனால் ரெஃப்ரெஷ் ரேட்ஸை லோவர் பண்ணிக்க முடியும் பேட்டரி கன்சர்வ் பண்ணுறதுக்காக. இப்போது இங்கே டிஸ்பிளே மேட் A+ ரேட்டிங் இருக்குது. பட் இப்போ வர எல்லா ஃப்ளாக்ஷிப் ஃபோனுக்கும் அந்த ரேட்டிங் இருக்க தான் செய்யுது. ஆனால் நல்ல பிரைட்டான தரமான பேனல், 1300 nits வரைக்கும் பிரைட்னஸ் போகும். அவுட்டோர் யூஸ்க்கு எந்த பிரச்சனையும் இல்லை. மற்ற டிஸ்பிளே ஸ்பெக்ஸ்னு பார்த்தீங்கன்னா 8192 லெவல்ஸ் டிம்மிங், ரொம்ப லோவான மினிமம் பிரைட்னஸோட. ஸோ லோ லைட் கண்டிஷன்ஸில் யூஸ் பண்ணாலும் ஐ ஸ்ட்ரெயின் கம்மியாக இருக்கணும். அது போக ஆல்வேஸ் ஆன் ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது. நிறைய ஆப்ஷன்ஸ் வேணும்னா உங்கள் சிலுவேட்டை ஆல்வேஸ் ஆனுக்கு செட் பண்ணலாம், இல்லை ஓமோஜி செட் பண்ணலாம். அஃப்கோர்ஸ் ப்ரொடெக்ஷனுக்கு கார்னிங்கோட கொரில்லா கிளாஸ் விக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இது AMOLEDங்கிறதுனால ஸ்க்ரீனுக்கு அடியில் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், ஆப்டிக்கல் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் நல்லா ஃபாஸ்ட்டாக ரெஸ்பான்சிவாக இருந்துச்சு. குறை சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லை. அது போக 240 Hz டச் சாம்பிளிங் இருக்கிறதுனால கேம்ஸ் விளையாடையில் ரொம்ப திருப்பியும் ரெஸ்பான்சிவாக இருந்தது. இப்போது இது ஒரு அவுட் அண்ட் அவுட் ஃப்ளாக்ஷிப். இது வரைக்கும் பார்த்தது வச்சு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கணும். ஸோ இங்கே Snapdragon 8 Gen 1 தவிர எந்த சிப் யூஸ் பண்ணியிருந்தாலும் செட் ஆகிருக்காது. ஓப்போவும் அதே சிப் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சில கேம்ஸ் ரன் பண்ணி பார்த்தேன், எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா ஸ்மூத்தாக இருந்துச்சு கேம் பிளே. இங்கே ரொம்ப பெரிய வேப்பர் சேம்பர் யூஸ் ஆகிருக்கு. ஸோ அதுவும் அந்த செராமிக் பேக்கும் சேர்ந்து ஹீட் டிசபேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்கிறது தான் தியரி. இங்கே Snapdragon 8 Gen 1 கூட 12 GB LPDDR5 RAM, 256 இல்லை 512 GB UFS 3.1 ஸ்டோரேஜ் இருக்குது. இதில் 7 GB வரைக்கும் வர்ச்சுவல் மெமரியாக யூஸ் பண்ணலாம். நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா AnTuTu ஸ்கோர்ஸ் இது வரைக்கும் நம்ம பார்த்த மற்ற Snapdragon 8 Gen 1 ஃபோன்ஸோட கம்மியாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட 1,00,000 பாயிண்ட் கம்மியாக இருக்குது. இங்கே ஹைலைட் என்னென்னா இந்த ஸ்கோர் பெர்ஃபார்மன்ஸ் மோட ஆஃபில் வச்சு ரன் பண்ணையில் கிடச்சிது. பெர்ஃபார்மன்ஸ் மோட் ஆனில் வச்சு ரன் பண்ணால் ஸ்கோர்ஸ் இன்னும் கம்மி. ஸோ இது ஒரு சாஃப்ட்வேர் பக் மாதிரி தெரியுது. ஹோப்ஃபுல்லி கூடிய சீக்கிரம் அப்டேட்ஸில் அட்ரஸ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த ஃபோன் இப்போ தான் லான்ச் ஆகிருக்குங்கிறதுனால பெரிய பிரச்சனை மாதிரி எனக்கு இந்த பாயிண்டில் தெரியல.
ப்ளஸ் ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸ்னு வரையில் குறை சொல்லிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இது ஆண்ட்ராய்ட் 12 மேலே பில்ட் பண்ண ColorOS 12. இதில் எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு ஸ்மார்ட் சைட் பார், டக்குன்னு ஆப்ஸை ஃப்ளோட்டிங் விண்டோஸில் லான்ச் பண்ணணுன்னா இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலாம், இல்லைனா ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ப்ளஸ் என்னோட ஃபேவரட், இப்போ ப்ரௌஸ் பண்ணிட்டு இருக்கல வேறு லாங்குவேஜில் ஏதாவது பிக்சர் பார்த்தீங்கன்னா அது டக்குன்னு இங்கேருந்து கூகுள் லென்ஸ் யூஸ் பண்ணி ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம். சரி, மற்ற சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தா ஃபிங்கர் பிரிண்ட் யூஸ் பண்ணி அன்லாக் பண்ணையில் ஆட்டோமேட்டிக்காக ஏதாவது ஒரு ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கோ இல்லை நம்மளுக்கு வேணுங்கிற ஆப்பை லான்ச் பண்ணுறதுக்கோ செட் பண்ணலாம். ப்ளஸ் உங்களுக்கு இதை கிமிக்கி ஃபீச்சர்ஸ்லாம் பிடிக்கும்னா ஹேர் ஜெஸ்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி சில ஆப்ஸில் ஸ்க்ரோல் பண்ணலாம், இல்லை கால்ஸ் அட்டெண்டோ ரிஜெக்டோ பண்ணலாம். பேசிக்காக நிறைய ஃபங்க்ஷனாலிட்டி இங்கே இருக்குது. இப்போ கடைசி 4 நாளாக Find X5 ப்ரோவை என்னோட ப்ரைமரி ஸ்மார்ட் ஃபோனை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் யூஸ் பண்ண சின்ன டைம் பீரியடில் பெருசாக எந்த பிரச்சனையும் நான் நோட்டீஸ் பண்ணல. ஆப்ஸ் நல்லா ஃபாஸ்ட்டாக லான்ச் ஆச்சு, எந்த ஸ்லோ டவுன்ஸும் இது வரைக்கும் நான் பார்க்கல. அந்த ஹாப்டிக் ரெஸ்பான்ஸும் எக்ஸாக்சஸ் லினியர் மோட்டர் இருக்கிறதுனால ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருக்குது. ஃபேஷியல் ரெக்கக்னிஷனும் குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை, மாஸ்கோட கூட ஒர்க் ஆகுது. இங்கே ஒரு 32 மெகா பிக்சல் f2.4 செல்ஃபி கேமரா இருக்குது. இது நம்ம ஏற்கனவே OPPO Reno 7 ப்ரோவில் பார்த்த அதே சோனி IMX709 சென்சர். ஸோ அங்கே பார்த்த மாதிரியே இங்கேயும் பெர்ஃபார்மன்ஸ் குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. போர்ட்ரேட் ஷாட்ஸ் கூட ரொம்பவே நல்லா இருந்தது. பின்னாடி 3 கேமராஸ் கொடுத்துருக்காங்க. ப்ரைமரி 50 மெகா பிக்சல் சோனி IMX766. இது கூட ஒரு OIS உள்ள f1.7 லென்ஸ் பேரா இருக்குது. இங்கே 5 ஆக்சிஸ் ஸ்டேபிளைசேஷன் முதல் தடவையாக ஸ்மார்ட் ஃபோனில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. 5 ஆக்சிஸ் ஸ்டேபிளைசேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தா 2 ஆக்சிஸ் லென்ஸ் OIS ப்ளஸ் 3 ஆக்சிஸ் சென்சர் ஷிஃப்ட். ஸோ கிட்டத்தட்ட 3 டிகிரி வரைக்கும் ஆன்டி ஷேக் இதை சப்போர்ட் பண்ணுது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ 4K 60 FPSல எடுத்தது. இதை பார்த்தா உங்களுக்கே தெரியும் ஃபுட்டேஜ் எவ்வளோ ஸ்டேபிளாக இருக்குன்னு. ஸ்டில்ஸ்னு வரையில் பெரிய சென்சர் ப்ளஸ் OIS ப்ளஸ் 6 நானோமீட்டர் MariSilicon NPU. இதுதான் இங்கே OPPO ஸ்பெஷலாக எடுத்துகிட்டு வந்திருக்கிறது. மற்ற காம்படிஷன் ஃபோன்ஸ்லலாம் குவால்காமோட பில்ட்-இன் ISP யூஸ் பண்ணுவாங்க. பட் அதுக்கு பதிலாக இங்கே அவங்க சொந்த MariSilicon NPU எடுத்துகிட்டு வந்திருக்கிறதுனால லோ லைட் பர்ஃபார்மன்ஸ் இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க. பார்த்த வரைக்கும் ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சு. லோ லைட்டில் கூட நாய்ஸ் லெவல்ஸ் மினிமலாக இருந்தது. ப்ளஸ் நல்லா பிரைட்டாக டீட்டெயிலாக இருந்துச்சு ஷார்ட்ஸ். வீடியோவுக்கு கூட அந்தளவு நல்லா இல்லாட்டியும் பெர்ஃபார்மன்ஸ் சாலிட்னு சொல்லலாம் லோ லைட்டில். ஸோ ஏதாவது கேமரா கம்பேரிசன் பார்க்கலான்னு நினைக்கிறீங்களா? இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லோ லைட்லேயே பர்ஃபார்மன்ஸ் இவ்வளோ நல்லா இருக்கல, டே டைமில் அஃப்கோர்ஸ் பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்குது. ஒரு டாப் பிராண்ட்லேருந்து வர டாப் ஃப்ளாக்ஷிப் ஃபோனில் எப்படி இருக்கும்னு எதிர்பார்க்குறோமோ அந்த அளவுக்கு இங்கே இருக்குது. இமேஜஸ் ரிச்சாக டீட்டெயில்டாக இருக்குது. இந்த ஷாட்லாம் வந்து கொஞ்சம் சன்செட் அரவுண்ட் ஷூட் பண்ணது, கொஞ்சம் சேலஞ்சிங் கண்டிஷன்ஸ். பட் அதில் கூட எதுவும் குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. இது மட்டும் இல்லாமல் செகண்டரி கேமரா அல்ட்ரா வைடில் எடுத்த ஷாட்ஸ் கூட நல்லாவே ப்ரைமரி கூட மேட்ச் ஆச்சு. அதுக்கு காரணம் என்னென்னா செகண்டரி கேமராவாக இருந்தாலும் அதே சோனி சென்சர் தான் OPPO திருப்பியும் யூஸ் பண்ணியிருக்காங்க. 50 மெகா பிக்சல் IMX766. எந்த லென்ஸோட பேர் பண்ணியிருக்காங்கங்கிறது தான் இங்கே மாறுது. அல்ட்ரா வைட் f2.2 லென்ஸ் இங்கே யூஸ் ஆகிருக்கு 112 டிகிரி ஃபீல்ட் ஆஃப் வியூவோட. ப்ரைமரிலையும் செகண்டரிலையும் ஒரே சென்சர் நம்ம ஜென்ரலாக மல்டி கேமரா சிஸ்டம்ஸில் பார்க்குறது கிடையாது. ஸோ OPPO இங்கே ரொம்பவே ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த அல்ட்ரா வைடில் ஆட்டோ ஃபோக்கஸும் இருக்குது. ஸோ மேக்ரோ ஷாட்ஸ் 4 சென்டிமீட்டர் வரைக்கும் ஷூட் பண்ண முடியும். பின்னாடி அந்த ஹேசல்பிளாட் பிராண்டிங் பார்த்தோம்ல, அது ஏன் அங்கே இருக்குன்னா ஹேசல்பிளாட் கூட சாஃப்ட்வேர் சைடில் OPPO ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே சில எக்ஸ்பேண்ட் மோட், அந்த 65/24 ஆஸ்பெக்ட் ரேஷியோ இமேஜஸ் இதெல்லாம் இங்கே ஷூட் பண்ண முடியும். அது போக ஒரு சில வித்தியாசமான ஃபில்டர்ஸ் அந்த எக்ஸ்பேண்ட் மோடில், ப்ளஸ் ஓவரால் அந்த கலர் டியூனிங் எல்லாமே ஹேசல்பிளாட் சைட்லேருந்து வந்திருக்கு. மூணாவது கேமரா ஒரு 13 மெகா பிக்சல் டெலஃபோட்டோ. இதில் 2x ஆப்டிக்கல் ஜூம் கிடைக்குது. இதுதான் எனக்கு கொஞ்சம் நெகட்டிவ் மாதிரி தெரிஞ்சது. ஏன்னா நல்லா இல்லைங்கிறதுனாலலாம் இல்லை, நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுது. 20x டிஜிட்டல் ஜூம் வரைக்கும் இதை வச்சு எடுக்க முடியும். 10x வரைக்கும் ஓகேயாக இருந்துச்சு ரிசல்ட்ஸ். பட் OPPO மற்றபடி இந்த ஃபோனில் எல்லாமே டாப் நாச்சாக எடுத்துகிட்டு வந்திருக்கிறதுனால பெரிஸ்கோப் கொடுத்துருந்தா இங்கே ஃபிட் பெட்டராக இருந்திருக்குங்கிறது என் கருத்து. பெரிஸ்கோப் இருந்தால் பெட்டராக தான் இருந்திருக்கும், இல்லைன்னு சொல்ல. பட் ஸ்டில் இந்த ஒரு இடத்துல மிஸ் பண்ணதுனால இந்த ஃபோனில் எல்லாமே டாப் நாச்சாக எடுத்துகிட்டு வரலன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த Find X5 Pro ரொம்பவே ஃபீச்சர் பேக்டாக இருக்குது. அந்த செராமிக் பில்ட், IP ரேட்டிங், ஃபாஸ்ட் வயர்ட், ஃபாஸ்ட் வயர்லெஸ் சார்ஜிங், டாப் ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 1 சிப், சூப்பரான பிரைட்டான டிஸ்பிளே, கொரில்லா கிளாஸ் விக்டர்ஸ் ப்ரொடெக்ஷனோட, டெடிகேட்டட் NPUs, நல்ல தரமான கேமராஸ். இது ஒரு சீரியஸான ஃப்ளாக்ஷிப். பட் அஃப்கோர்ஸ் இந்த அளவுக்கு உள்ள பேக் அண்ட் பண்ணையில் ப்ரைஸ்க்கு வருவோம். ஸோ இது ஒரு எக்ஸ்பென்சிவ் ஃபோன் தான். Find X5 Pro 6299 யுவான்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது சைனாவில். சைனா பற்றி பேசல, எக்ஸாக்டாக இதே ஃபோன். ஆனால் ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 1க்கு பதிலாக டைமென்சிட்டி 9000ஓட ஒரு வேரியண்ட் ஆஃபர் பண்ணுறாங்க. அது இன்னும் கொஞ்சம் ரேட்டு கம்மி, 5799 யுவான். ஸோ எனிவேஸ் கைஸ், இதுதான் Find X5 Pro OPPOவோட லேட்டஸ்ட் ஃப்ளாக்ஷிப். இந்த ஃபோனை பற்றி என்ன நினைக்கிறீங்க?
பர்சனலாக என்ன கேட்டிங்கன்னா ஓப்போ இங்கே ரொம்ப ஒரு நல்ல ஃபுல் பேக்கேஜ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. எஸ்பெஷலி அந்த கேமராஸ் எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக படுது. ஸோ ஒரு கேமரா கம்பேரிசன் பண்ணலாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். உங்களுக்கும் அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இதுதான் ஆப்ஷன்ஸ்: Pixel 6, iPhone 13 Pro இல்லை S22 Ultra. இந்த மூணில் எந்த ஃபோனோட இதை கம்பேர் பண்ணலான்னு நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ப்ளஸ் எனிவேஸ் அவ்வளோதான் இந்த சின்ன அன்பாக்சிங் வீடியோவுக்கு. பிடிச்சிருக்கு பிடிக்கல என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தம்ஸ் அப் இல்லை தம்ஸ் டவுன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன், ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். ஹேவ் அ நைஸ் டே. பாய்.